வரல, என்ன காரணம், என்ன ஏன் வரல அப்படி சொல்லி நினைக்காதீங்க. நான் வந்து எப்ப போலாம், உங்களை பார்க்கணும் அப்படி சொல்லி ஒரே ஆவணமா தான் இருக்கிறேங்க. 3 பேர் வந்தீங்களா எங்களை கலந்து பேசிட்டு அப்புறம் போய் கூட தலைவர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து பேசி எல்லாம் நல்லபடியா நடத்தலாம். அது அல்லுமா அப்படிலாம் இல்லாம அவங்க ஃபேமிலியில பேசி நாங்க வந்து வீரப்பன் ஆபரேஷன் எடுக்கிறோம். நாங்க எங்களோட சேர்ந்து உங்களை மாதிரி ஆளுகளும் எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. நீங்க வந்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் வந்து ஈஸியா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுபவ ஆட்கள்ன்ற மாதிரி சொல்லி 4-5 ஆட்களை அனுப்பிச்சு அது மூலியமா ஏதாவது பிடிக்க முடியுமா அப்படின்னு கூட பார்த்து அவங்க கூட போய் அங்க இருந்துட்டு வந்ததா சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, அது வந்து தவறான செய்தி. அல்லுமா ஆட்களை வந்து சேர்த்து விடணுன்ற கான்செப்ட் எல்லாம் வந்து எங்க இப்போ எஸ்டிஎஃப்க்கும் கிடையாது, அவங்களுக்கும் இல்லை. கோயம்புத்தூர் ஜெயில வீரப்பனுடைய அண்ணன் மாதவன் இருக்காரு, மாதையன் பக்கத்துல இருக்கிறது வந்து பட்டாணி. இவங்க வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இவங்களை இவருக்கு பார்க்க வந்து பொருள் கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு கொடுத்த பொருளை சாப்பிடுவாங்க. அப்ப அவங்க கதையை சொல்றது, மாதையன் வீரப்பன் கதையை சொல்றது, இப்படி பேசிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டங்கள்ல வீரப்பன் வந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, புதுசா ஏதாவது எனக்கு ஆள்கள் வேணும்னு கேட்கிறாரு. ஆட்கள் வேணும், அந்த அல்லுமா அப்படின்ற வார்த்தை அவங்க தான் அப்படின்னு கேட்டா அது வந்து சரியில்லை. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இப்ப தமிழ் உணர்வாளர்கள் வந்தாங்க, எல்லாருமே அவங்க வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நான் வந்து இந்த ஜெயலலிதா கவர்மெண்ட்டை பாடம் கற்பிக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு பேசுறாங்க. யார்கிட்ட ஆள் இல்லை, என் தம்பி வந்து ஆளுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசுறாங்க. இந்த தகவல் வந்து வெளியே எங்களுக்கு கிடையாது, உளவுத்துறை மூலியமா ஆளு மூலியமா எங்க வருது, எங்க அதிகாரிகளுக்கு வருது. இப்ப இதை என்ன பண்றாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஆளை சரி நான் ஏற்பாடு பண்றேன்னு அவரு சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு ஒரு டயத்துல சரி அடுத்த நாள் வரும்போது நான் சொல்றேன்னு ஏதோ டேட்ல பேசிட்டு இருக்கும்போது அந்த டயத்துல இதை ப்ரூவ் பண்றதுக்காக வேண்டி ஒரு செட்டப் பண்றாங்க. கரெக்டா ஒரு 5 ஆளை உள்ள அனுப்புறாங்க. அந்த செட்டப் பண்றாங்க. அந்த அந்த ஆளுகளை தயார் பண்ற வேலையை எனக்கு கொடுத்தாங்க. நிறைய ஆபீசர்ஸ் கொடுத்தாங்க, அதே மாதிரி ஒன்னாவது எனக்கும் கொடுத்தாங்க. அப்ப நான் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் கொடுத்தேன். நான் அதை வந்து அவங்க சொன்ன விஷயத்துக்காக வேண்டி சரியான ஒரு ஆளுங்க வந்து கன்னியாகுமரியில் இருக்க விஜயன் இருக்காரு இல்லையா, அவரு ரவின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மூலியமா வந்து அங்கே செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ண கூட டவுட் வரக்கூடாது வந்து பண்றோம். இப்போ நாங்கள் செலக்ட் பண்ண ஆளுங்க பார்த்தீங்கன்னா சில தவறுகள்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க, ஒரு மாதிரி ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கவங்க, அந்த மாதிரி ஆளுலாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க. நான் அவங்கள போய் இன்டர்வியூ பண்ணேன், சரியா இருந்துச்சு. அது அல்லுமா அப்படிலாம் இல்லாம அவங்க ஃபேமிலியில பேசி நாங்க வந்து வீரப்பன் ஆபரேஷன் எடுக்கிறோம். நாங்க எங்களோட சேர்ந்து உங்களை மாதிரி ஆளுகளும் எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. நீங்க வந்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் வந்து ஈஸியா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி முடியும் பொழுது உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து நல்லது செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதே மாதிரி ஒரு சம்பத்குமார் ஒரு டிஎஸ்பி வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சில ஆளுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பண்ணும்போது இப்ப அங்க ஒரு சின்ன ஒரு இது இப்ப எந்த டீம்னு சொல்லி நடராஜ் சார் இருக்காரு இல்லையா, அவரு தான் நடராஜ் சாரும் அசோக்குமார் எஸ்பி சாரும் வந்து இதை வந்து செலக்ட் பண்றாங்க. அப்ப பல ஆபீசர்ஸ் கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க, யாரு செட் ஆகுதுன்னு நானும் கூப்பிட்டு வர்றேன். இப்போ நான் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்த அந்த ட்ரைனிங் அவங்க சொல்லி கொடுத்த விஷயம்லாம் பார்க்கும் பொழுது இவங்க வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பலாம், இவங்களை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்போ அவங்க எங்க ஆளுகளை யூஸ் பண்ணி சொல்லி ஒரு அதிகாரிங்கிற நாங்கள் ஹெட் கான்ஸ்டபிள் தானே அப்படின்னு சொல்லும்போது இல்ல அப்போ வேணாம், இதுக்கு நல்ல விஷயத்துக்கு சரி அதுல ஒரு 2 பேர் இதுல ஒரு 2 பேர் போட்டு என்னுடைய இந்த டீம்ல இருந்து அந்த ஒரு பையனை லீடரா போட்டு இதெல்லாம் பண்ணி ஒரு வேலைக்கு வேண்டி ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கா போறாங்க. அது இன்டெலிஜென்ஸ் ஒர்க், ஆபரேஷன் கிடையாது. அந்த இன்டெலிஜென்ஸ் மூலியமா ஒரு ரெக்கி பண்றாங்க, என்ன பண்ணலாம், எத்தனையோ ஒரு ஆபரேஷன், இது ஒன் ஆஃப் த மெத்தட். அது ஒரு புது விஷயமா பண்ணாங்க. புரியுது. இதை வந்து மீடியாக்கள்ல அந்த அல்லுமா தீவிரவாதி அங்கே போனாங்க, அவங்களுக்கு பண்ணி சொல்லி அனுப்பி விட்டோம். போனாங்க, 19 நாள் தந்துட்டாங்க. வெளியே வரும்போது நல்ல மனசோட வந்தாங்க. அது வந்து வேற ஒரு சில ஆளுகள் மூலியமா லீக் ஆனோடனே இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப என்ன சொல்லி விடுறாங்கன்னா, நீங்க போங்க, எனக்கு துப்பாக்கியும் இவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. இப்ப நாம ரெடி பண்ணிட்டோம், இன்னும் வரலையே அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வரல. அப்ப என்ன ரீசன்? அப்ப நான் அதுல முக்கியமா இருக்கனால இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஒரு விஜயகுமார் சார் வந்துட்டாரு. இருப்பேன் வெளியே போனவர் வந்துட்டாரு. அவர்கிட்ட எஸ்பி மூலியமா பெருமிதம் வாங்கிட்டு சரி நீ அந்த வேலையை பாருங்கன்ட்டு இந்த பசங்களை திரும்ப வர சொல்லி
19 நாள் இருந்து இல்லை, அங்க என்னென்ன நடந்துச்சு, ஏன் இது எப்படி ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிற கண்டுபிடிக்கணுன்றத நான் இறங்கி பார்க்கும்போது எனக்கு சில தடயங்கள்லாம் கிடைச்சு. அப்ப யாரு இவங்களை கூட்டு போனா செஞ்சாங்க எல்லாம் பார்த்துட்டு விசாரிக்கும் போதே தெரியுது இங்க வேற மாதிரி எல்லாம் எல்லாம் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப இதை வந்து திரும்ப பண்ணணும். நீங்க சொன்னது அவங்க சொல்லிவிட்ட மாதிரி நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதுவும் ஒரு கற்பனை. ஸ்ரீல அல்லுமாங்கிற ஒரு கற்பனை நீங்க சொன்னாங்களா, அது மாதிரி ஒரு கற்பனையான ஒரு கதையை உருவாக்கி நீங்க சொன்னது மாதிரி நாங்க ஆளுகளும் வெப்பன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க சொன்னது மாதிரி நாங்க வந்து நிறைய 50 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணிட்டோம். இப்ப நீங்க வந்து தகவல் அனுப்புறேன்னு சொன்னீங்க. 3 மாசம் ஆச்சு அனுப்பல. எங்களுக்கு இன்னும் ஆளை அனுப்பிச்சு பணத்தை கொடுத்துட்டு இதை எடுத்துட்டு போயிருங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யாரை அவனை கூட்டு போனாங்களோ அவங்கள போய் போய் இந்த பசங்க 2 பேரை வச்சுட்டு ஃபோர்ஸ் பண்றேன். அவங்க இல்ல அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்களே போய் இந்த மாதிரி அவங்க வந்து கேட்கறாங்க, பொருள்லாம் வாங்கி வச்சிருக்காங்கன்னா அது வீரப்பனுக்கு போகுது. போயிட்டு அவன் வந்து இவங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி எங்களை தொந்தரவு பண்றாங்க, எனக்கு காசை கொடுன்னு கேட்கறாங்க. அவன் இவங்களை கொஞ்சம் இது பண்ண உடனே அவன் எங்களுக்கு பதில் வந்து சொன்னதுல ஒரு இது அனுப்பிச்சு விட்டுருக்கான். அதுல வந்ததே ஒரு கேசட். ஏன்னா நீங்களே வந்தப்ப கூட பாத்தீங்களா, உங்களை கூட்டி போய் விடுறது கூட அங்கே ஆள் இல்லாத போயிடுச்சு. எல்லாம் கழிஞ்செல்லாம் அது 2 ஒன்று எமக்கு பேடியெல்லாம் கழிச்சு விட்டு ஓடி போச்சுங்க. அதனால நாங்களாகவே படாத கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்து உங்களை பாவம் நடு காட்டிலேயே வந்து விட்டுட்டு போனவங்க பாவம் எப்படி போய் சேர்ந்தீங்களே தெரியல. நாளக்காட்டில் வந்து நம்ம சந்திக்கணும்னா கூட இங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே சந்திக்கலாம். அதாவது கோத்தகிரி ரோட்டில் மேட்டுப்பாளையத்து வழியாக வரும். கோத்தகிரி ரோடு கோயம்புத்தூர்ல நேரம் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து நேரம் கோத்தகிரி. அந்த கோத்தகிரி ரோட்டில் நடுமலையில் நைட்ல எல்லாம் காரில் வந்தோம்னா வந்து இறங்குனீங்கன்னா யாரும் கண்ணெல்லாம் பிடிக்க முடியாது. நல்ல அருமையான இடம் தான். அந்த ஏரியா காடு கொஞ்சம் சின்ன காடு தான். மேலே செட்டு கீழே சிட்டி டவுனு தான் இருக்குது. இருந்தாலும் அங்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் கவனிப்பு கிடையாது. இருந்தாலும் காடு அருமையான காடு, தண்ணி வச்சு எவத்தலை வேணாலும் தண்ணி வச்சு கப்பு இருந்துக்கலாம். நீங்கள் வந்தால் கூட அங்கே தங்கலாம்னு வச்சுக்க. சும்மா உங்களை கூப்பிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோங்க, சும்மா தங்கிக்கிட்டு நீங்கள் வந்தால் 8 பேர் 10 பேர் வரிகள் வச்சுக்க. அங்கெல்லாம் செய்து ரொம்பாரமாக தங்கிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அடி விடுவோம். தங்குற இடமெல்லாம் பிரச்சனை, யாராவது காட்டு வச்சு பார்த்தா கேட்ட போய் சொல்லி பிரச்சனை ஆகி போயிடும். ஆனால் வந்து இப்போ அந்த மழை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இது முடியட்டும் அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு. இது முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து உங்களை தொடர்புடுத்துறோங்க. நீங்கள் வந்து மனுஷ விட்டுறாதீங்க, காணோம் ஆள் வரல, என்ன காரணம், என்ன ஏன் வரல அப்படி சொல்லி நினைக்காதீங்க. நான் வந்து எப்போ போகலாம் உங்களை பார்க்கணும் அப்படி சொல்லி ஒரே ஆவலமாக தான் இருக்கிறேங்க. என்ன பண்ணுறது, எங்கள் நிலமை அப்படி ஆகி போச்சு பாரு. நீங்கள் வந்து நேரத்தில் உங்கள் நிலமை பாரு. அந்த பையன் அந்த தம்பி அந்த செவப்பாக இருந்தால் அப்படி அந்த தம்பி பேர் எனக்கு என்னமோ தெரியல. அந்த தம்பிக்கு பாவம் சிலந்தி இருந்துச்சு மாதிரி ஒரு கட்டி இருந்துச்சு, 2-4 பிரிவாக சோத்தாம்பட்டி இருந்துச்சு. பாவம் ரத்தமும் ஒளியும் பாவம் கத்தி அழுது படாத போட்டு பாவம் என் மூஞ்சி பார்த்துட்டு அழுகுறான். பாவம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, ஐயோர் போயிடுச்சு. தாட்டி விட்டுருங்கண்ணா நான் போனேன், அக்கறைக்கு தாட்டி விட்டுருங்க நான் போகிறேன்னு பாவம் அழுதான். அப்புறம் தான் பார்த்துட்டு சரி நீங்களும் நடக்க மாட்டாத அவ்வளோ தூரத்துலேருந்து வெள்ளிகிரி நடந்து வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. வெள்ளிகிரியில் போனாலும் அங்கேயே நம்மளுக்கு 2-3 குடும்பம் பழக்கம் இருக்குது. 2 குடும்பம் நல்லா நெருங்கி பழக்கம். அவங்களுக்கு நாங்களாம் போய் இந்த கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. 2 குடும்பம் பட்டி கிட்டிமெல்லாம் வாங்கி குடிச்சு அவங்ககிட்டயே கேசட்டு கொடுத்தா வந்து கூட கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் விவரமான ஆளுங்க தான் வரலாம். அதனால் வந்து வந்துடுறேங்கன்னு சொல்லி சரி யோசனை பண்ணிட்டு பார்த்துட்டு தான் உங்களை நாங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்கள் வரலாம்னு சொல்லி வந்தோங்க. நம்ம நேரம் அப்புறம் நாங்கள் என்ன சொல்லிட்டுங்க, கடாவளி விழுந்து அந்த பையன் கடி தள்ளி விழுந்து காலே துண்டை ஒடி பூரா நுனி பேர்த்துருச்சு. எப்படி தப்பிச்சுக்கிட்டாங்க. மூட்டுக்கு நல்லா அடிப்பாகும், வீங்கி போச்சு. ஆள் 2-3 மாதம் ஒன்றும் ஒரே இடத்துல கிடந்தான். சரியான இடத்துல கொண்டு போய் அவனை பாதுகாப்பான இடத்துல வச்சு அவனுக்கு சரியான பிடிக்க பூரா நாட்டு வைத்தியத்திலேயே குணப்படுத்தினை. ஆனால் அந்த மலை பிரச்சனைக்கு ஒன்றுக்காகவே நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோங்க. கடவுளை சத்தியமாக சொல்கிறேன், நிச்சயமாக நான் வந்துடுவேங்க. நீ கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நம்ம தலைவர்கிட்டலாம் சொல்லுங்க, இந்த கேசட்டை கொண்டு போய் தலைவர்கிட்ட கொடுங்க. தலைவரை பாருங்க, கேசட்டை அண்ணன் கொடுத்துருக்கிறாரு, கண்டிப்பாக வந்துடுவாரு பாரு அப்படின்னு சொல்லி கொடுங்க. கடவுளை சத்தியமாக நான் வந்துடுவேன். எங்கள் நிலமை அப்படி இருக்குதுங்க, வர முடியாத. ஏன்னா இங்கே கூட கோத்தகிரி ரோட்டில் கூப்பிட்டு உங்களை பேசலாமான்னு கூட ஒரு யோசனை இருந்தது. சும்மா கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறது, சும்மாலாம் கூப்பிட்டு வேண்டாம். எல்லா இடத்துலையும் போலீஸ் தெரியுறான், கண்ட முடலமா ஏன் உங்களை வந்து பிரச்சனை. நாங்கள் அங்கேயும் வந்து தொடர்புடுத்துறதுக்கெல்லாம் வேண்டாம். மற்றது வந்து நம்ம நேரில் வெள்ளிங்கிரியில் சந்திக்கிற எல்லா விஷயம் கிடைச்சி உங்கள் தலைவரையும் நீங்கள் முதல்ல வந்து வெள்ளிங்கிரியில் வந்து தொடர்புடுத்தினா கூட நீங்கள் 4 பேருமே வாங்க. 4 பேர் இல்லைன்னா அந்த தம்பி இந்த உடம்பு சரியில்லை நடக்க மாட்டா போனால் அவனுக்கு கூட நீ 3 பேர் வாங்க. அந்த சின்ன தம்பி ஒருத்தன், நீ ஒரு தம்பி கொஞ்சம் கருப்பாக இருந்தார், அவர் 3 பேர் வந்தீங்களா எங்களை கலந்து பேசிட்டு அப்புறம் போய் கூட தலைவர்களெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க, பேசி எல்லாம் நல்லபடியாக நடத்தலாம். மற்றது வந்து நம்ம நேரில் இப்படிக்கு என்னுடைய அன்பு நண்பருக்கு தோழ
என்னுடைய அன்பு தோழருக்கு நன்றி வணக்கத்தோட தெளிவுபடுத்துகிறேன். நன்றி வணக்கம் தோழரே. இப்போ அந்த கேசட்டை எடுத்துட்டு திரும்ப கொண்டு போய் நம்ம சுப்ரியர்கிட்ட கொடுத்தா செஞ்சேன். என் சூழ்நிலை சரியில்லை, இங்கே வந்து அதிரடிப்படை என்னை சுற்றி வளைச்சிட்டாங்க. இது நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. சார் அந்த மிஞ்சுக்குழி ஆப்ரேஷன் பத்தி சொல்லுங்க சார். அதுவும் கிட்ட நீங்க வீரப்பனை பார்த்துருக்கீங்க ஆப்ரேஷன் அப்ப அப்படின்னு. இல்லை, மிஞ்சுக்குழி ஆப்ரேஷனுக்கு நான் வந்து டைரெக்டாக அங்கே போகல. அந்த அந்த இந்த இதுக்கு நான் போகல. அப்போ வந்து இப்படிலாம் போனாங்க. ஆனால் அந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் சில தகவல்களை வச்சு நாங்கள் போனோம். அது இந்த இடத்துல தான் இருக்கிறான்னு தெரியாமல் நாங்கள் பல டீம்லாம் போனோம். அப்போ சஞ்சய் சார் இருந்தார், எஸ்டிஎஃப் இன்சார்ஜாக இருந்தார், அப்போ வால்டர் சார் இருந்தாங்க. அப்போ கர்நாடகா இவங்கெல்லாம் போகும்போது அந்த மிஞ்சுக்குழிங்கிறது வந்து அது வந்து சோலார் ஃபாரஸ்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே வந்து அட்டை இருக்கும் மரங்கள்லாம். அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த மரம் மாதிரி அது உயரமாக இருக்கும், ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அங்கே அதான் சோலார் ஃபாரஸ்ட்டு. அங்கே அட்டைப்பூச்சி இருக்கும் அந்த மாதிரி இதில். அப்போ கூட வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது வந்து இதெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஆளை நாங்கள் பிடிச்சதுக்கப்புறம் இவங்க எங்கேயோ போயிட்டு யாருக்கோ வைத்தியத்துக்கு வேண்டி ஒரு லேடிஸை அப்போ வந்து அந்த மிஞ்சுக்குழியில் வந்து குடும்பமாக இருந்திருக்காங்க. டென்ட் போட்டு இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலின்னு ஊர் மாதிரியே அங்கே உருவாக்கியிருக்கேன். ஆமா, அதுல ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாமே இருந்திருக்கு, எல்லாம் போயிருந்திருக்கு. வாசல்ல வீரப்பன்கிற ராகி பெயர்லேயே வீரப்பன்னு சொல்லி எழுதி போட்டிருக்கேன். அம்மிக்கல் எல்லாம் வெளியே இருந்திருக்கு. அதெல்லாம் நம்ம போன அந்த உளவுத்துறை போலீஸ் எல்லாம் பெரிய மலையிலிருந்து பார்த்துருக்காங்க. அப்போ அங்கே ஏதோ ஒரு ஊர் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போலீஸுக்கு எங்கள் ஆளுகளுக்கே கொஞ்சம் டவுட்டு. இப்போ மேப்பில் பார்த்தா அந்த மாதிரி ஊரே இல்லை. அப்புறம் திரும்ப ஆளை வச்சு ரெக்கி பண்றாங்க. அம்மி குழவி அந்த கூடு எல்லாம் கூட இருந்தது, நெல் கூடு இது பண்றது. அந்த இதுல போய் அதுல ஒரு அப்பயே வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னாடி போன ஒரு பிஎஸ்எஃப் சோல்ஜர் ஒரு பாத்திரம் கொண்டு போயிருக்காரு. அதுல போனோடனே ஏதோ ஒன்று போனோடனே அந்த டப டபன்னு சத்தம் கட்டு கீழே விட்டாரு. அதை அவங்க வந்து கேம்ப்ல பக்கத்துல சென்ட்ரி போட்டுருந்துருக்கேன். அந்த சென்ட்ரி போய் இப்போ சொல்லிட்டேன். போலீஸ் அங்கே வந்து போய் ½ ஆயிருந்திருக்கு. அதுக்குள்ள அந்த கேம்பெல்லாம் எடுத்துட்டு புள்ள குட்டி குடும்பத்தோட எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அன்னைக்கு வீரப்பன் அந்த இடத்துல இல்லை, வேற ஏதோ ஒரு விஷயமா வெளியே போயிட்டாரு போல. அப்போ அதுலயே வந்து அந்த டயத்துல வந்து அவங்க கணக்கு பிரகாரம் ஒரு 100-200 பேர் இருந்திருக்காங்க ஃபேமிலியா, குடும்பமா இருந்திருக்காங்க. அந்த ஒரே ஆப்ரேஷன்லயே ஒரு 100 பேருக்கு மேல செக்யூர் ஆயிட்டாங்க. சுத்தி அந்த அந்த இருக்கிற சுத்தி அந்த இதுல தான் முத்துலட்சுமி வந்து மாட்டுறது. வெளியே வரும்போது பட்டிக்காரவங்க எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. அந்த பட்டிக்காரவங்க சொல்லிட்டாங்க இருக்க வேண்டி ஊருக்குள்ளேயே போய் உட்கார்ந்து இருந்தவன் சாப்பிட்டு இருந்தவன் சொல்லி பட்டிக்காரன் வேற, அவன் வேற ஊருக்காரன். இந்த ஊருக்காரன் ஏதோ தவறுலாம் சொன்னதுக்கு அந்த ஊர்ல போய் 7 மணி போல சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க, செஞ்சிருக்காங்க. பூரா சுற்றுல தெருவில் பூரா ஒரு 10-12 பாடி கிடந்துச்சு. அதுக்கு நாங்கள் போனோம். இப்போ தமிழ்ச்செல்வன் சார் இருந்தார். போய் பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது படியில் உட்காந்து, ரோட்டில் உட்காந்து, அதில் உட்காந்து கிடந்துச்சு. அந்த காட்டி கொடுத்துட்டாங்கன்னு. இந்த சம்பவம் முடிச்ச உடனே அடுத்த ஒரு தகவல் வருது, சார் நேற்று வந்து காட்டுக்குள்ள ஒரு 6 பேரை சுட்டாங்க இருந்தாங்க. சரி, உடனே அங்கே போனோம். அந்த இதுக்கு பக்கத்தில் பார்த்தா 6 பேரை இந்த ஊருக்காரங்க நினைச்சு அவங்ககிட்ட விசாரிச்சு அவங்க சொன்ன தகவல் வச்சு தான் அந்த ஊருக்குள்ள வந்திருக்காங்க. 3 நாளைக்கு முன்னாடி அங்கே சுட்டதில் ஒரு 6 பேர் முன்னாடி கையை கட்டி சுட்டு மொத்தமாக குமிச்சுட்டேன். அது அப்படியே அந்த இதாகி பயங்கர இதாகி அப்புறம் டாக்டர்லாம் வர சொல்லி அங்கே போய் பண்ணாங்க. அந்த கோயந்தப்பாடியில் இருக்கும்போது அவன் வந்து ஒரு வேட்டைக்காரனாக இருந்திருக்கேன். காட்டுக்குள்ளே இருக்கேன், ஒரு படிப்பு இல்லாமல் ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு வேட்டைக்காரனை அந்த ஊர் பாலியத்தில் வேட்டைக்கு போகிறாங்க. அவங்க பங்காளிக்குள்ள சண்டைகளில் ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் பங்காளிக்குள்ளே இல்லை சமூகம் அப்படி மாத்திருச்சுன்னு சொல்லலாம். சமூகம்லாம் மாத்தினாலாம் கிடையாது. அதாவது வீரப்பன் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் தேடப்படும் குற்றவாளி ஆகிறதுக்கு காரணம் அவன் கூட இருந்த அவனுடைய ஹேபிட்டு, அந்த ஊர்க்காரனுடைய ஹேபிட்டு. எல்லாரும் தான் வேட்டைக்கு போறாங்க, மான் அடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாரும் சந்தன கட்டை விட்டுருக்காங்க, யானை அடிச்சிருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் வீரப்பன் ஆகலை. இப்ப இவனுடைய ஒரு இது என்னன்னா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் அவன் ஒரு பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒரு அசட்டு தைரியம், ஒரு 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 சிந்தரிக்கக்கூடிய ஒரு இது இல்லாத, அவன் நினைச்சதை சாதிக்கணுங்கிற ஒரு அசட்டு தைரியம்னு சொல்லலாம். ஒரு பங்காளி 5 பேரை கொள்றியா, அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. காட்டுக்குள்ள போயிடுறியா, அப்புறம் வீட்டுக்குள்ள வர்றியா, அப்போ கர்நாடகா போலீஸ் தேடி வருது போகுது, அப்படியே போகுது. அப்புறம் இப்போ அவனை தேடி போறியா, அடுத்து வேற ஆளுக்கு சொல்றாங்க, அவனை கொள்றியா, போலீஸை தேட போறாங்க. வேற தப்பிக்க முடியாத சூழ்நிலை, தப்பிக்கணுன்ற காரணத்துக்காக அவன் வந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி அவனை நிற்கிறது அவன் என்ன வேணாலும் செய்வான். இந்த ஸ்டேஜில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து காட்டுக்குள்ளே இருந்து வெளியே வர முடியல. கடைசியில் போலீஸ் ஆஃபீஸரு ஃபாரஸ்ட்காரங்களை வந்து மர்டர் பண்ணுறான். அப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் பண்ணால் அரசாங்கம் சும்மா இருக்காதுல்ல, அவனை வந்து ஒரு இருக்கவனே தேடிட்டு இருப்பாங்க. இவன் காட்டுக்குள்ளே இருக்கேன்,
இப்போ காட்டுக்குள்ளே போக போக அந்த காடோட இவனுடைய அந்த காட்டுக்குள்ளேயே பிறந்து வந்ததுனால அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் அவனுக்கு செட் ஆயிடுச்சு. அதனால காடு வந்து அவனுக்கு ஒரு பிரச்சனையா தெரியல. அப்போ காட்டுக்குள்ளே இருக்கிறியா, அப்போ நம்ம காடுதே நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு அங்கே இருக்கிறியா, அப்போ வர்ற போலீஸுக்கெல்லாம் டிமிக்கி கொடுக்குறியா. ரெண்டாவது இது காட்டினுடைய அனுபவங்கள் இருக்கேன். இது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா இவன் வந்து ஒரு 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 அசட்டு தைரியம்னா இப்போ நம்மளை பிடிக்க முடியாது, இப்போ வெளியே வந்து பேப்பர்ல வந்துருச்சு. அப்பதான் அந்த இது அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து காவிரிக்காக போறேன், நாட்டு மக்களுக்கு எனக்கு ஓட்டு போடுங்க, நீங்க அவனுக்கு ஓட்டு போடுங்கலாம் சொன்னது காரணம். இன்னைக்கு அது வந்து மீடியாக்கள் வந்து எல்லாம் போட ஆரம்பிச்சாங்களோ, அதை போய் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ, அவனுக்கு வந்து ஒரு இதாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி வர அவன் வந்து ஒரு காட்டு விலங்காத்த இருந்திருக்கேன். மானெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு பக்கம் விரட்டி விட்டு இப்படி ஒளி கட்டி ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி முயலுக்கு கண்ணி கட்டினா எங்கேயோ ஒரு இடத்துல கண்ணி கட்டி வச்சுட்டு அங்கிட்டு விரட்டி விடுவாங்க, இங்க வந்து மாட்டிக்கணும் இல்லையா. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து சிந்தாமரை கண்ணே சார் தான் எடுத்தார். அதுக்கு வந்து விஜயகுமார் சார் வந்தார், ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி 300 டீமை போட்டு அங்கே கிடைக்கல. காட்டுக்குள்ளே அந்த மனித மிருகத்தை வந்து பிடிக்க முடியாது, அதுக்கு என்ன வழின்னு யோசிச்சாங்க. அதுக்கு ஒரு 6 மாதம் காலங்கள் பிடிச்சி அதுக்கு சில சோர்ஸுகள்லாம் வந்தாங்க, வெளியே கொண்டு வந்தாங்க, முடிஞ்சிருச்சு. ரிலே ரேஸுக்கு போனவங்களை மட்டும் காமிக்கிறாங்க. ஆனா அதே ரிலேஸ் இல்லாம கண்டினியூவா 1500 மீட்டர் 5000 மீட்டர் ஓடினவங்கலாம் அந்த எஸ்டிஎஃப்ல ஜேர்னியில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து ஏன் மறைக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. விஜயகுமார் சார் எழுதின புக்கு த சேசிங் த பிரிகேட்ல வந்து அவர் சொல்லியிருக்க விஷயங்கள் பார்த்தாக்கா வீரப்பனை விட்டுருந்தா அவர் ஒரு காட்டுக்கே ஒரு ராஜாவா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அந்த இதை வந்து ஒரு பெருமைப்படுத்தி காமிச்ச மாதிரி தான் எங்களுக்கு படிக்கும் போது தோணுது சார். சார் அந்த சேசிங் த பிரிகேட்ல வந்து உங்களை பத்தி எங்கேயுமே நான் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே சார். சரி, எனக்கு பேத்தி வந்துருச்சு. என் பேத்திக்கிட்ட நான் வந்து இந்த ஆபரேஷன்ல இருந்தேன், நான் எவ்வளவு வீடு தெரிச்சு வந்திருக்கேன் நான் எப்படி சொல்ல முடியும்?